வந்துட்டேன். ஷேடோ இஸ் யோர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். அவங்களோட ரூமுக்கு தான் இப்போ ஜங்குக்கும் போறான். ஏய், ஆ, சார் நீங்க உள்ள வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஒரு மாதிரி சேடா இருக்கா? அ, அதுவா? அத வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதான். ஓ, ப்ராப்ளம்னா நாளைக்கு வர மாட்டியா? அ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இது எப்பவும் நடக்கிறது தான். கண்டிப்பாக நாளைக்கு நான் வருவேன். ஓ, நான் வரலைன்னா மிஸ் பண்ணுவீங்களா? இப்படி சும்மாரே வந்திருக்கீங்க. ஏன் நாளைக்கு ஸ்கூலில் வந்து கூட அந்த பர்ஃப்யூமை வாங்கியிருக்கலாமே. என்னோட பொருளை சீக்கிரமாக எடுத்துப்பேன். லேட் ஆகுற பழக்கம் இல்லை. ஓ, அது சரி. ஹாலே வந்து வாங்கியிருக்கலாமே. எதுக்காண்டி ரூம் வரையும்? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அந்த பர்ஃப்யூமை கொஞ்சம் அடித்து பார்த்தேனா, அதுக்கு தான் வந்தேன். அப்படிலாம் ஒன்றும் நான் பண்ண மாட்டேன். எந்தாங்க உங்கள் பர்ஃப்யூம். சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஆ, ஒரு நிமிஷம். நீங்கள் அப்போ எனக்காண்டி வரல, இந்த பர்ஃப்யூம்காண்டி தான் வந்தீங்களா? ஆமாம். ஆ, நான் எனக்காண்டி தான் வந்தீங்கன்னு நினச்சேன். அது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. இது கூட ஒரு விதமான உங்கள் மேலே ஃபீலிங்ஸை தான் வர வைக்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அது நான் கேட்கணும். மறுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதான் இப்போ சொன்னேன். இப்போ அதிகரிக்குதுன்ற. ஆம், ஆமாம். எனக்கு திரும்பவும் ஒரு கிஸ் கிடைக்குமா? ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை, ஒன் டேல கிஸ் பண்ணிட்டு விட்டுட்டா அது மறந்துடுமா? ஒன் டே கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பரவாயில்ல, ஒன் டேக்கு 2 கிஸ் கூட கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ, ப்ராமிஸ். கொஞ்ச நாள் சீக்கிரம் மறந்துடுறேன் உங்களை. ஒரு ஒன் டேக்கு 2 கிஸ்ஸு பார்ப்போம், யோசிக்கிறேன். ஆ, ஜங்குக் சார் ப்ளீஸ் இப்போ ஒன்று கொடுத்துட்டு போங்க. இந்த ரூமில் யாருமே இல்லை, நீங்கள் நான் மட்டும்தான் இருக்கோம். ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா கொஞ்சம் போயிட மாட்டோமே. என்னால் முடியாது. நான் இங்கே வந்த வேலை வேறு, அது எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கான பலனும் நான் அனுபவிச்சிட்டேன். இப்போ நான் என்னோட வீட்டுக்கு போகணும். ஜங்குக்கு அப்படியே கதவு திறக்கலான்னு போக அவங்க அப்படியே முன்னாடி வந்து நின்றுக்கிறான். இருங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் போக விட மாட்டேன். உங்களுக்கு எதை தேடி வரப்போ அது கிடைச்ச உடனே சந்தோஷமாக இருந்துச்சோ அது மாதிரி தானே எனக்கும் இருக்கணும். நான் எதிர்பார்க்குறது எனக்கு கிடைச்சா தானே சந்தோஷமாக இருக்கும் ஜங்குக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்கள கிஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன எதுவும் தடுக்கக்கூடாது. எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறேன். ஒரே ஒரு தட்டு, ஒன் டேக்கு 2 கிஸ். சரி அவங்க அப்படியே பேசிக்கிட்டே ஜங்கு கூட அப்படியே அந்த ஷர்ட்டில் கை வைக்கிறான். ஏய் கையடா. கிஸ்ன்னு தானே சொன்னான். மேட்ரா பண்ண போகிறேன். மேபி இருக்கலாம்ல. இங்கே பாட்டையும் நீ ரொம்ப வெறியேற்றிட்டுருக்க. ஏற்றிட்டு போகிறேன். அந்த வெறியை என்கிட்ட கூட காட்ட யார் வேணும்னு சொன்னா? ரொம்ப கோபப்படுறா, திமிரா இருக்கா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா. இதெல்லாம் என்கிட்ட மட்டும்தான், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்க இருக்கக்கூடாது. போதும் விட, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இருந்துட்டு போட்டோமே, அதுக்கு தானே இவ்வளோ அது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோங் தான் ஜங்கு கூட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆக ஆரம்பிக்குதா. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் டியோங்கோட நெக் அப்படியே பேக் சைடில் பிடிச்ச அவன் ரொம்ப வல்கராக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ டியோங்கே ஒரு செகண்டுக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே ஜங்குக்கு புஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஜங்குக்கு வந்து விட்ற ஐடியாவே இல்லை.
ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுறான். உனக்கு என்ன லவ் பண்ணுமா? சரி பண்ண பண்ணுறேன். லவ் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே போயிடுறான் வெளியே. சரி அவங்க ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு செகண்டு அவனே பயந்துருப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப ரூடாக ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரி அவனை பிடிச்சி ரொம்ப ப்ரெஸ் பண்ணியிருப்பான். அவனோட நெயில்ஸு அங்கிட்ட அவங்களோட பாடியில் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ரொம்ப டீப்பாக ஏதோ பண்ணியிருப்பான். ஸோ அவங்ககிட்ட அவங்களுக்குமே அது ரொம்ப லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கான். ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. அப்பா அங்கே ஜிமின் தான் இப்போ கரெக்டாக உள்ளே வரான். ஏய் என்ன கீழே உட்காந்துருக்க? டே என்னடாச்சு லிப்ஸ் வந்து ரத்தம் வருது. அது அது ஒன்றும் இல்லை. டேய் என்னடா சார் வேலை உள்ளேருந்து வெளியே போனார். 2 பேரும் ஏதோ பண்ணிங்களா? அவன் பேர் மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னேன்ல, மாற்ற ரெடியா? எதுக்கு ரெடி ஆகணும்? அதான் ஜங்குக் சார் வந்து அவனை லவ்வே பண்ணலையே, அவர் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரே. கிரே அக்கா முன்னாடி சொன்னாங்களே. அது அப்போ இது இப்போ என்ன எவிடன்ஸ் முன்னாடி இருக்கு, பார்க்கலாம். இப்போ தான் லவ் பண்ண போகிறோம், லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஹெல்ப்ஸில் ரத்தம். இவ்வளோ நேரம் உட்காந்தா கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அவர் ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணியா? டேய் அவரை நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? கட்சியை பார்த்தா அவரே அப்படி மாற்றி வச்சுருக்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் லவ். ஐயோ என்ன லவ் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன். தக்காளி ஒன்றே போய் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி ஜிம்மி நாங்கள் வயிறு எரிஞ்சிட்ருக்கான். ரொம்ப வயிறு எறியாதா? இங்கே எனக்கு அனல் அடிக்குது. டேய் நாயே பொறும்போக்கு, உங்கள் அக்கா அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கு, நீ என்ன இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க? ஓ ஷட்டா, எனக்கு இப்போதான்டா ஜங்குக்கு வந்தாலே எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஓ அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவங்க லவ் பண்ணுற பொண்ணு வேற இறந்து போயிடுச்சு. எனக்கு தினமோ சந்தேகமாக இருக்கு. இந்த மிஸ்டர் பர்ஃப்யூம் ஏதோ ஒன்று எங்கள் அக்காவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். என்னை மட்டும் வாட்ச் பண்ணல, அவன் எங்கள் அக்காவையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். என்ன மிரட்டணுன்றதுக்காண்டி அந்த ரியா பொண்ணை அவன் கொண்டு இருக்கான். என்ன சொல்கிற? ஒன்றை மிரட்டுறதுக்காண்டியா? ஆமாம், அவன் என்ன மிரட்டணுன்றதுக்காண்டி தான். காலேஜ் முடிச்சானே உனக்கு கண்டிப்பாக கொல்லுவேன்னு என்ன சொல்லியிருக்கான். ஆனால் எனக்கு புரியல மச்சான், இது எப்படி உன்னைய மிரட்டுன்றதுக்காண்டி? உங்கள் அக்காவோட உங்கள் அக்காவோட ஆள். உங்கள் அக்காவுக்கும் அந்த மிஸ்டர் பர்ஃப்யூம்க்கும் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா என்ன? எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் அக்காவுக்கு யார் யாரெல்லாம் சொந்தமாக இருக்காங்களோ அவன் மேலே தானே இந்த மிஸ்டர் பர்ஃப்யூம் கண்ணா இருக்கான். எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அவன் சீரியல் கில்லராக இருக்கானா இல்லை அவன் எங்கள் ஃபேமிலியை மட்டும் தாக்குறானா? ஒன்று அவன் சீரியல் கில்லராக இருக்கணும், இல்லை என் ஃபேமிலியால் அவன் அஃபெக்ட் ஆனவனாக இருக்கணும். இந்த 2ல் தான் ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் இறந்து போகிறனால தான் நம்ம ஃபேமிலி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமான்னு யோசிப்போம். ஆனால் இதே கொள்ள வேறு எங்கேயாச்சும் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அது சீரியல் கில்லர். இப்போ என்ன சொல்ல வர? இவன் இந்த மிஸ்டர் பர்ஃப்யூம் சீரியல் கில்லர்ன்றியா? எங்கள் அக்கா பண்ணுற தப்பே அதான். மற்ற இடத்துல இதே மாதிரி கொலை நடந்திருக்கா இல்லையான்னு எங்கள் அக்கா கண்டுபிடிக்கல, அதை விட்டுட்டா. ஆனால் நான் அதை விடலை. எல்லா சைடும் எல்லா ஊரில் இருந்தோம் செக் பண்ணி பார்த்தேன். இதே பேட்டர்னில் கொலை நடந்திருக்கான்னு. ரொம்பவே இந்த பெண்ணால் குத்தி கொள்கிற சைக்கோ கில்லர் அந்த பர்சன். டீடியா என்னடா சொல்கிற? சைக்கோ கில்லரா? எதை வச்சு அப்படி சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஒன்று புரியுதா? இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சைக்கோ கில்லராக இருக்கான். ஒரு சைக்கோ கில்லர் ஒரே ஒரு பர்சனை சாவடிச்சிட்டா அடுத்த பர்சன்கிட்ட போவான். ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஒருத்தரை கொல்லணும்னா அந்த ஒருத்தரையும் கொண்டுட்டா, அவங்க சுற்றி இருக்கிற க்ளோஸானவங்களையும் கொண்டுட்டா, அந்த குடும்பத்தை சேர்த்து கொள்கிறான். என்னடா சொல்கிற? புரியல. ஃபேமிலி சீரியல் கில்லர்.
ஃபேமிலி சீரியல் கில்லரா? இவனோட டார்கெட்டு ஃபேமிலிஸ் தான். அதில் அவனுக்கு நிறைய லாபம் இருக்குது ஃபேமிலிஸை சேர்த்து கொள்றதுனால. ஏன்னா ஒரு பர்சனை நம்ம கொண்டுட்டோன்னா அவங்க சுற்றி இருக்கிற பர்சன், அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க எப்படினாலும் அந்த சீரியல் கில்லர் தேட பார்ப்பாங்க. ஆனால் ஃபேமிலியும் மொத்தமாக சாகடிச்சிட்டோன்னா அவனை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகளை விட்டுடுறான், அவங்க வளர்ந்து பெரியவங்கள ஆகிற வரையும். அதுக்கப்புறம் அவங்கள கொல்றான். இதுதான் அவனோட பேர்டன். அட பாவி, இப்படி ஒரு விஷயத்தில் நீ மாட்டிருக்கனா அது ரொம்ப பெரிய தப்பு. அவனை எதிர்த்து நீ போகாத. அது எப்படி உன் உயிர் ஆபத்தாகுண்டா? ஆபத்தை பார்த்துட்டா என்ன பண்ண சொல்கிறான்? செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவனை என்னால் சும்மா விட முடியாது. அவனை எப்படினாலும் நான் கொல்ல தான் போகிறேன். அங்கே என்னால் இது ஏற்றுக்கவே முடியாது. அது எப்படி? உனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்றப்போ அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? முடியாது. அக்கா கிட்ட இருந்த பேர் சொல்லாத பாரு. டெஜ்மினா, உனக்கு இது புரிய மாட்டேன்றது. அக்கா இப்போ தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அக்கா கிட்ட போய் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அக்கா இப்போதைக்கு நீ சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவங்க இல்லை. இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இரு. எப்படிரா, எப்படி பொறுமையாக இருக்க சொல்கிற? அந்த மிஸ்டர் பர்ஃப்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கா நான் ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணுறேன். எந்த விதத்தில் நான் தப்பு பண்ணுறேன்னு தெரில. எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச தெரிஞ்ச எனக்கு அவனை மட்டும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இது எல்லாத்தையுமே அவங்க ஜங்குக்கும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். ஸோ அங்கேயுமே அந்த ஸ்பை கேமரா, அதுக்கப்புறமா அந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு மைக்கு, அதெல்லாத்தையும் வச்சுட்டு தான் போயிருப்பான். ஸோ ஃபுல்லாக அவங்க இங்கேருந்தும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். பரவாயில்லையே, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேட்டோ. ஒரு சில விஷயத்தில் நீ முட்டாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நல்லா புத்திசாலியாக தான் இருக்கு. குட் ஜாப். இப்போ அப்படியே அங்கே கிரே சைடு பார்த்தா அவன் ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்து அழிந்துட்டுருக்கா. ஸோ அங்கே யூன் தான் அப்படியே கிரேக்கு முன்னாடி வந்து நின்று அப்படியே நீல் டவுன் போட்டு அவள் டைஸில் அப்படியே கை வைக்கிறா. கிரே, நீ லவ் பண்ணுறேன்னா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானேண்ணா, என்கிட்ட சொல்ல உனக்கு தோணலையா? எப்படி சொல்கிறேன்? என்னை லவ் பண்ணுற பொண்ணு நீ, உன்கிட்ட அதை சொல்ல முடியுமா? என்னால் முடியாது. அதான் அதை சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் போலீஸ். இது கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? அது மட்டும் இல்லை, நீ என்னோட ஃப்ரெண்ட். என்கிட்ட எப்படி நீ பழகுறேன்னு பார்த்தாலே எனக்கு தெரியும். என்கிட்ட யாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க என்கிட்ட நீ எல்லா விதத்துலையும் கேராக இருக்க. எப்பயுமே என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு ஸ்டூபிட் கிடையாது. சொன்னா லவ் புரிஞ்சுக்காத அளவுக்கு. அந்த லவ்னால உனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருக்கா? கிடையாது. எனக்கு எப்பவும் அது வந்தது கிடையாது. ஒன்று நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் நீ என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு உன் கண்ணுக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் தெரியுறேன்னா லவ் பண்ணணும்னு உனக்கு தோணலையா கிரே? இல்லடி, எனக்கு அந்த ஃபீல் வரல. வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரியானா ரொம்ப பிடிக்கும். அவள் என்னை விட்டு போனது இப்போ என்னால் ஏற்றுக்க முடியலடி கிரே. எவ்வளோ நாளாக எல்லாமே உன்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தேன். இப்போ உனக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆள் இப்போ கூட இல்லைன்றப்போ எனக்கு ஒரு விதமான சந்தோஷமும் ஒரு விதமான கஷ்டமும் இருக்கு கிரே. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ கிரே. இதுக்கப்புறம் என்னோட லவ்வை நான் மறைச்சு வைக்க விரும்பலை. நான் சாகிற வரையும் உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். அதான் போதும், வேணாம், எதுவும் சொல்லாத. இப்போவும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு சந்தோஷம்தான். நீ என்னை ஏற்றுக்கணும், என்னை லவ் பண்ணணும்னு இப்போ உன்கிட்ட வரமாட்டேன். ஆனால் நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறேன். நீ என்னை திரும்ப லவ் பண்ணணும்னா எப்போவும் நான் வந்துட்டு கேட்க மாட்டேன்.
ப்ளீஸ் எனக்கு அந்த ஒரு உரிமையாச்சு கூட. ப்ளீஸ் கிரே. ஸோ கிரே எதுவுமே சொல்லாமா அப்படியே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. அவளால் அவள் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி ரியா இல்லாத ஃபீலிங். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. பொக்கலே இந்த ஸ்டோரியை நான் வந்து சீக்கிரமாகவே முடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போகிற லென்த்தை பார்க்குறப்போ நம்ம வாட்டுக்கு கொட்டாம்பொக்கில் அடிச்சு விட்டுட்ருக்கோமா, அது பாட்டுக்கு ஸ்டோரி லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு பொக்கலே. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் பார்ப்போம், இருக்கிற ஒரு ஸ்டோரி எந்த போக்கில் போகுதோ அது அப்படியே போயிட்டு போட்டும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. டாடா, பை பாய்.